தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் அதன் விளைவாக மக்களிடையே தனியார் மருத்துவமனை மோகம் குறைந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நல்ல மருத்துவம் தருகிற காரணத்தினால்தான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் வரை நாளொன்றுக்குமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 6000. இன்னைக்கு அதே மருத்துவமனையில் 12,000 முதல் 15,000 பேர் வருகிறார்கள். கோவையில் இருக்கிற மருத்துவமனையில் 2021க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 3000, இன்னைக்கு 4,500. மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில் 2021க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 2,500, இன்னைக்கு 4,000. திருச்சியும் அதே மாதிரி. இது மாதிரி இந்த 4 ஊரில் மட்டும் இல்லை, எல்லா நகரங்கள்லையும். அப்ப தமிழக அரசின் அரசு மருத்துவ சேவையை மக்கள் பெரிதும் ஏற்றுக்கொள்ள தொடங்கியதன் விளைவு. ஒரு சிலர் கேட்கலாம், அப்ப நோய் அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல, இங்க ஒருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தன்மை பெருகி இருக்கிறதா? நோயின் தன்மை பெருகவில்லை. தனியார் மருத்துவ மோகம் என்பது குறைந்து அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள ஆர்வம் மிகுந்து இன்றைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த பாதிப்பும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. சைதாப்பேட்டையில் உள்ள RR விளையாட்டு திடலில் பெண்கள் உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு உடற்பயிற்சி மேற்கொண்டார்.